அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு விலகி 2, 3 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார் ராசியின் அதிபதியான புதன். அதேபோன்று சூரியனும் தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். சுக்கிர பயிற்சி, சந்திர பயிற்சி, குரு நட்சத்திர பயிற்சி, சனி நட்சத்திர பயிற்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து சிறப்பான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவரின் ஆலோசனையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆலோசனையை உதாசீனப்படுத்த வேண்டாம். அந்த ஆலோசனை எப்படி இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்து அதன் மூலமாக பலன் கிடைக்குமா என்பதை உணர்ந்து செயல்படுங்க. ஏனென்றால் பல நேரங்களில் நேரத்தை விரயம் செய்ததற்கு பிறகு நாம் உணர்ந்து கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பதன் மூலம் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன. என்றால் ஜென்மத்தில் குரு இருக்கிறார். ஜென்ம ராசி மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனும் துவக்கத்தில் வலம் வருகிறார். சுக்கிரனும் இறுதியில் வலம் வர போகிறார். இப்படி ஜென்மத்தை பல கிரகநிலைகள் ஆளக்கூடிய இந்த வேளையில் மந்தமாக பணிகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றியமைப்பதன் மூலம் மிதுன ராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவதோடு மட்டுமல்லாது எந்த சூழ்நிலையையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. குருவுடன் இணைந்து வலம் வந்த சூழலில் குருவை விட்டு விலகி இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தனஸ்தானத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். இறுதியிலும் சூரியனுடன் இணைந்து தைரியஸ்தானத்தில் வலம் வர போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நன்கு யோசித்து இது சரியாக வரும், எது சரியாக வராது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக ஒரு நபர் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறார். அப்படி நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் போது நடுவில் பாலைவனத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு முன்கூட்டியே தேவையான அளவிற்கு தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு செல்கிறாருங்க. ஆனால் அவருக்கு மற்ற இடங்களை கடப்பதில் எந்த விதமான சிரமமும் இல்லை. ஆனால் பாலைவன பகுதியில் செல்லும் போது அவர் நினைத்ததை காட்டிலும் வெப்பம் அதிகமாக இருந்ததால் உணவுப் பொருட்களும் தண்ணீரும் விரைவில் தீர்ந்து விடுகிறது. அவரிடம் இருக்கக்கூடிய ஆற்றலும் மொத்தமாக வெளியே சென்று விடுகிறது. இனி ஆற்றல் இல்லை, நடக்கக்கூடிய வழியில்லை, இனி தண்ணீர் நிச்சயமாக தேவை என்று நினைத்து தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று அந்த பாலைவன பகுதியில் அலைந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி அலைந்து கொண்டிருக்கும் போது தொலைவில் ஒரு வீடு ஒன்று குடிசை போன்ற அமைப்பு தெரிகிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி. அங்கு சென்று தாகத்தை தீர்க்க தண்ணீர் கிடைக்குமா என்று விரைவாக அங்கு செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அந்த வீட்டிற்கு வெளியே ஒரு பம்ப் இருக்கிறது, அடி பம்ப். இந்த பம்பை பார்த்தவுடன் முதலே சென்று அங்கு முயற்சி செய்து பார்க்கிறாருங்க. ஒரு முறை, 2 முறை என பல முறை முயற்சி செய்தார். அதில் வெறும் காத்து மட்டும்தான் வருகிறது. தண்ணீர் ஒரு சொட்டு கூட வரவில்லை. சரி, வேறு என்ன செய்வது என்று அந்த குடிசைக்குள் செல்கிறாருங்க. அந்த வீட்டிற்குள் சென்று பார்க்கும் போது அந்த வீட்டில் ஒரு மேஜையின் மேல் ஒரு பாட்டில் ஒன்று இருக்கிறது. அந்த பாட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் தாகத்தை தீர்க்க வழி கிடைத்தது என்று அந்த பாட்டிலை எடுக்கிறாருங்க. அப்படி எடுக்கும் போது அதன் கீழ் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது: இந்த தண்ணீரை உடனடியாக குடித்து விட வேண்டாம், இது உங்களுடைய தாகத்தையும் தேவையையும் பூர்த்தி செய்யாது. இந்த தண்ணீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் ஊற்றி பிறகு நீரை இறைக்க முயற்சி செய்யுங்கள். அப்போது நிறைய நீர் வரும், உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும் என்று எழுதியிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு குழப்பம். இதை அந்த பம்பில் ஊற்றியதற்கு பிறகு தண்ணீரே வரவில்லை என்றால் இருக்கிற தண்ணீரும் போய்விடும், தாகமே தீர்க்க முடியாது.
என்ற ஒரு எண்ணமும் வருகிறது. ஆனால் அதே சமயம் அதில் எழுதியிருக்கிறது உண்மையாக நடந்தால் எப்படி நல்லா இருக்கும் என்றும் யோசித்து பார்க்கிறார். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நேரங்களில் பல்வேறு வகையான சூழல்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் மற்றவர்களின் ஆலோசனை மூலமாகவும் கூட கிடைக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார்கள் என்பதால் அந்த ஆலோசனைகளை உதறி தள்ளிவிட வேண்டாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த நபரும் அந்த ஆலோசனையை உதறி தள்ள வேண்டாம் என்று அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுமையையும் அந்த பம்பில் கொட்டுகிறார். கொட்டியதற்கு பிறகு முதல் முறை முயற்சி செய்கிறார், தண்ணீர் வரவில்லை. இரண்டாவது முறை முயற்சி செய்தாலும் தண்ணீர் வரவில்லை. மூன்றாவது முறை முயற்சி செய்யும் போது ஒரு துளிர் தண்ணீர் வருகிறது. பிறகு 4, 5 என முயற்சி செய்யும் போது தண்ணீர் நிறைய வர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அடிக்க அடிக்க அவருக்கு தேவையான அளவிற்கு தண்ணீர் வருகிறது. தேவையான அளவிற்கு தண்ணீரை குடித்து விட்டாருங்க. குடித்ததற்கு பிறகு தன்னிடம் இருக்கக்கூடிய பாட்டில்களிலும் தேவையான தண்ணீரை நிரப்பிக் கொள்கிறார். இதைவிட முக்கியமாக அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பாட்டிலில் தண்ணீர் மீண்டும் நிறைய பிடித்து வைத்துவிட்டு இந்த எழுதியிருந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறாருங்க. கொண்டு போய் வைத்தது மட்டுமல்லாது அதன் கீழேயே ஒரு குறிப்பை எழுதுகிறார். நாம் இப்போது கூகுள் ரேட்டிங் என்று ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் போடுவோம் பாருங்க, அது மாதிரி அவர் கீழேயே இது நன்றாக வேலை செய்கிறது, தவறவிடாதீர்கள் என்று எழுதுகிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய புதன் பல நெருக்கடியான சுச்சுவேஷன்கள்ல சூழ்நிலைகள்ல தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அந்த அளவிற்கு இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெறுவதற்கு முன் மிக வலுவாக பலம் பெறக்கூடிய தருணமாகவும் இந்த மாதத்தின் இறுதியில் உச்சமும் பெறப்போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த மாதத்திற்கு பிறகு நிறைவாக அவர் உச்சம் பெறக்கூடிய வேளையில் உங்களை தேடி வரும். அதற்கு முன்னதாகவே இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தவறவிடாதீர்கள். சந்திரனும் இந்த வேளையில் பல இடங்களில் மாறி மாறி விளம்பருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பை உருவாக்கினாலும் பெரும்பாலும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று சூரியனும் மிக வலுவாக முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியத்திலும் நுழைகிறார். சூரியன் தைரியத்திற்குள் வரக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் நிறைவான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சல் சிரமம் குறைவதோடு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் கைகூடும். ஆனால் ஜென்மத்தில் குரு இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். முழு சுபகிரகம் என்றாலும் கூட ஜென்மகுரு என்பது அவ்வளவு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தோஷமற்றவராக இருந்தாலும் கூட அவர் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளை நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அதைவிட இந்த மாதத்தின் முழுவதிலும் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. ஜென்ம ராசியில் சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். முற்பகுதியில் குருவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுவாக சப்தம பார்வையால் பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு துலங்கும், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். கனவுகள் நினைவாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மங்கள ஓசை, புத்திர பாக்கியம் போன்றவை ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். உடல்நல ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு 1.5 மாதத்தில் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெற போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை அதிசார பயிற்சியின் காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதற்கு முன்னதாக ஜென்மராசியில் 3 மாதத்திற்கு மேல் முழுமையாக கடக்கக்கூடிய இந்த சூழலில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் அவருடன் இணைந்திருக்கிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே உறுதியாகவே மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பொன் பொருள் சேர்க்கை நிறைவாக கிடைக்கும்.
காட்டிலும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பயணங்கள் நல்ல நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைவதோடு உறவு முடிந்தது என்று இருந்த சூழலில் உறவை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவு வலுப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானுடன் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் குதூகலம் கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு பல நல்ல காரியங்கள் எதிர்பாராத வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் பெண்மணிகளுக்கு நிறைவாக உண்டு. சுக்கிரனும் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன். பிற்பகுதியில் தனஸ்தானத்தில் நுழைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும். புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு சூழலாகவும் 2026 தேர்தலை மையமாக கொண்டு அடுத்த கட்ட நகர்வை நகர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் நன்மை நிறைவாக கொடுக்க கூடிய அமைப்பில் இருக்கிறார். திருக்கணிதத்தின்படி தொழில் ஸ்தானத்திலும் பாக்கியத்தின்படி பாக்கியஸ்தானத்திலும் இருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சனியின் அமைப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏற்கனவே அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் எளிதில் ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு முழுமையாக 9லும், கேது வெற்றிக்கே உரித்தான 3லும் வலம் வருகின்றன. சனி பகவானும் சாதகமாக இருப்பதால் இந்த 3 கிரகநிலைகள் ராசியின் அதிபதிக்கு சகாயமான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிறைவாக கிடைக்கும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிகவும் வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அஷ்டமம் போன்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் சிரமம் சற்று குறைவாக தான் இருக்கும். எனவே கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தசாபத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நிச்சயமாக மிக சிறப்பான சாதனைகளை புரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.